கலப்படமே பண்ண முடியாத சத்தான உணவு வகையில முட்டையும் ஒண்ணு. புதினா, வரமிளகாய், கொத்தமல்லின்னு அரைச்சு சேர்த்து அதை பதமா கொதிக்க வச்சு முட்டைய உடைச்சு ஊத்தி ஆரோக்கியமான நாட்டுக்கோழி முட்டையில எங்க பாட்டி எங்களுக்கு முட்டை குழம்பு வச்சு கொடுத்தாங்க. நாங்க முட்டை குழம்பு வைக்கிறதுக்காக 8 நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்திக்கிட்டோம். முட்டை குழம்பு வைக்க தேவையான மசாலா பொருட்களை இப்ப பாத்திரலாம். 5 தக்காளி, 10 வரமிளகாய், 100 கிராம் வர கொத்தமல்லி, பட்டை லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு கசகசா, அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோளம், 200 கிராம் சின்ன வெங்காயம், இஞ்சி 1 பூண்டு, 1 கையளவு புதினா, 6 பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை. முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாக்களை அரைக்கிறதுக்காக வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது கூடவே வர கொத்தமல்லியையும் சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அரைக்கிறதுக்காக ஆற வச்சுட்டு சோளத்தை இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம முட்டை குழம்புக்கு பொட்டுக்கடலையை சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த சோளத்தை வறுத்துக்கிட்டோம். சோளமும் நல்லா வறுபட்டுருச்சு. சோளத்தையும் இப்போ அரைக்கிறதுக்காக ஆற வச்சுட்டு இஞ்சியும் பூண்டையும் அம்மியில் வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ பட்டை லவங்கம் சோம்பையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை லவங்கம் சோம்பையும் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அரை மூடி தேங்காயவும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காயை நல்லா அரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த புதினா இலையவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையவும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா இலையை நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலாக்களை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லா மசாலாக்களையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப முட்டை குழம்ப வைக்க ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்ப கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த பட்டை லவங்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினாவை சேர்த்துக்கலாம். இப்ப நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். புதினா இப்ப நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்ப நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். குழம்பு இப்ப கொதிக்க தயாராகும் போது கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அனலை குறைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டை குழம்புல அவிச்ச முட்டையை எங்க பாட்டி எப்பவுமே போட மாட்டாங்க. முட்டையை இப்படி உடைச்சு சேர்த்தாதான் முட்டையில மசாலா சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க.
குழம்பை இப்ப கலக்கி விட்டுறக்கூடாது. அடி பிடிக்காம இருக்க குழம்ப மேலவா கலக்கினா போதும். நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப கொத்தமல்லி இலையை சேர்த்து குழம்பை இறக்கிடலாம். முட்டை குழம்பை இப்ப சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். உண்மையிலேயே முட்டை குழம்பு கறி குழம்பு போல அவ்வளவு அருமையா இருந்தது.